Hey everyone, welcome to SRISEN. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் குக் வித் கோமாலி ஸ்பெஷலான கொக்கூர் தேனதிர் இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆத்தென்டிக் காஷ்மீரி ரெசிபி. ஆனால் நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி இது ஒரே பாட்டில் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு தாமரை தண்டு இருக்குல்ல, அது எனக்கு இப்படி தான் கிடச்சிச்சு. இதை நான் தோலை நல்லா சீவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அது நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை ஆட் பண்ணிடுறேன். ஒரு 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு நான் இப்போது வெங்காயம் நல்லா வேகணும் அதனால ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெசிபிக்கு தேவையான அளவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தாமரை தண்டை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வதக்கிட்டு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள், அதுவும் மிக்சியில். இந்த ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 2-3 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாமரை தண்டு ஸ்மெல்லோட அந்த சிக்கன் கிரேவி சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அதுவும் நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கும் இந்த ரெசிபி. இதை அப்படியே கொஞ்சம் கொதிக்க விடலாம். நல்லா இந்த எண்ணெய்லாம் மேலே வந்துட்டு அது பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் ஃபைனல் டச்சுக்கு பெப்பர் தூள் போட்டுடலாம். அதை போட்டுட்டு நம்ம அழகாக சுட ரைஸோட இல்லை சப்பாத்தி நானோட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, நம்ம ஒரு ஸ்டைலில் 1 பாட் சிக்கன் கிரேவி, அதுவும் தாமரை தண்டு போட்டு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.